ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் தஸ்லீம் ஃப்ரம் தஸ்லீம் அண்ட் த ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹென்னா மிக்ஸாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஹென்னா மிக்ஸாலஜி கற்றுக்கிட்டு ப்ராப்பரான பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹென்னா ஆர்டிஸ்ட் வேறு, ஹென்னா பிஸ்னஸ் பண்ணுறது வேறு அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஹென்னா மிக்ஸாலஜி பற்றி ஃபுல்லாக சொல்லிடுவோம். இது வந்து 2 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹென்னா மிக்ஸாலஜிக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஒரு நோட் எடுத்து கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அது எப்படி நம்ம பார்த்து ஷாப்பில் வாங்கணும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். ஹென்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினர் கிட்ட பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகினர் கிட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹென்னா பவுடர் வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து பிஓக்யூ ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 1/2 kg 300 கிட்ட வரும் சம்திங். கொரியர் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 300 கிட்ட வரும். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஈஷா பிராண்டோடைய ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ வந்து நான் ஈஷா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பின், இது வந்து நான் சிங்கோனில் வந்து உள்ள பின் தான். இதோடைய சைஸ் வந்து 0.7. இதுக்கு மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பின் இருக்குது. அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரீகட் ஷீட்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் கட் பண்ணி ரோல் பண்ணியுமே காட்டுவேன். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஷீட்டுக்கு வந்து 16 பீசஸ் வரும். இது வந்து ஒரு ஷீட்டோட ப்ரைஸே வந்து 12 ருபீஸோ என்னமோ வரும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக்கிங்ஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு, அது ஒரு 50 ருபீஸோ என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஸ்மால் சைஸ் தான் வச்சுருக்கேன். இதுலேயே சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. 3 சைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பைப்பிங் பேக், நான் வந்து கொஞ்சம் இப்போ நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறனால மாஸ்டர் பைப்பிங் பேக் பெருசு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்மாலோ இல்லை வந்து மீடியமோ அந்த உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் பை பண்ணையில் மீஷோவில் பார்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்காதீங்க. எல்லா பிகினர்ஸுமே இப்படி தான் இருக்காங்க. ரொம்ப ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு மீஷோ பார்த்து வாங்கிடுறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் விலை கூட அந்த மாதிரி வரும். நீங்கள் பிகினர் கிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் ஹென்னா பவுடர்லாம் அதில் நான் ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 30 கிராம் இல்லை 30 கிராம் நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற சுகர் வந்து எப்போவுமே 10 கிராம் கூட தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்காக இருந்தாலுமே இதில் வந்து நான் 40 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அதுனா, நம்ம கையில் போடும்போது சுகரை வந்து நிறையா அதிகமாக மிக்ஸ் பண்ணுறதுனால டக்குன்னு உதிர்ந்து கொட்டாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம கையில். சுகர் வந்து ஸ்டெயினுக்காக ஆட் பண்ணுறது கிடையாது இல்லையா, இதுக்காக மட்டும்தான். கையில் நல்லா கொட்டாமல் உதிராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு தேவையான வாட்டர், ரொம்ப வாட்டரியாக எடுத்துனே அதிகமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வைங்க. அப்புறம் நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஸ்பேச்சுலா சொல்ல மறந்துட்டேன். ஸ்பேச்சுலா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மஸ்ட்டு தான். ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு. டக்குன்னு அதை வந்து வலிக்கலாம் முடியாது நம்மளால். ஸ்பேச்சுலா இருந்தால் நல்லா வலித்து எடுத்துடலாம். ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நீங்களும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுங்கள். எடுத்தோடனே அதிகமாக சுகர் தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்ட்டாக்க நம்ம சுகர் வேற போட்டிருக்கோம், அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சைட்லலாம் பாருங்கள் தண்ணியாக இருக்கும். ஓரத்துலலாம் ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறமா பாருங்கள். இப்போ நான் வந்து பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஓரளவு தான் தண்ணி ஊற்றினேன். அதுக்கே பேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிறைய தண்ணி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எப்போவுமே எனக்கு நான் மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் ஃபீல் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஏன் வந்து அதனால சொல்கிறேன்னா, நம்ம சர்க்கரை வேற போடுவோம், அதாவது சீனி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சைட்லலாம் கண்டிப்பாக தண்ணியாக வந்துடும், நீங்கள் கரெக்டான அளவில் மெஷர் பண்ணீங்கன்னாக்கா. இப்போ நம்ம ஃபுல்லாகவே இதை எடுத்து வச்சுட்டு நான் ஆயில் வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது டெய்லி யூஸ்கிட்டே யூஸ் பண்ண மாட்டேன் ஆயிலு. பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ண உடனேயும் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போ யூஸ் பண்ணுவேன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா டார்க் ஸ்டெயினை பற்றி
கேட்குறோம். டார்க் ஸ்டெயின் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான சீக்ரெட்டையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீ கட் ஷீட்டை எப்படி ஷீட்டை வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா அது வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்துடும். பிகினராக இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, எனக்குமே அப்படிதான். இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணதான் அதுக்கப்புறமா வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி மடிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, மொத்த ஷீட்டோட அளவே இதுதான். இதோட அளவு வந்து 4.807 வரும். கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸ்கேல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுங்க. கட்டர் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறதுனால வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும். பிகினராக இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், ஒவ்வொரு ஷீட்டாக மடித்து கட் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பழகாது. இப்போ நான் வச்சுருக்க வந்து ஃப்ரோசன் ஷீட்டு. இங்கே மெட்டாலிக்கில் வந்து இந்த மாதிரி டக்குன்னு மடித்து கட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். டோட்டலாக வந்து 16 பீசஸ் இருக்கும் இந்த ஃப்ரோசன் ஷீட்டில். மெட்டாலிக்ஸில் 10 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் நான் எப்போ ஆட் பண்ணுவேன்டாக்க, பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு இல்லைனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆயில் வந்து 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு 20 ml இல்லைனா 25 ml பேசிக்காக யூஸ் பண்ணணும். ஆனால் நான் வந்து 30 இல்லைனா 35 ml யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டார்க் ஸ்டெயின், என்னோட நார்மல் கோனே பிரைடல் கோன் அளவுக்கு தான் ஸ்டெயின் வரும். செம்ம ஸ்டெயின் வரும். நான் பிரைடல் கோனுக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், வேறு ஆயில் யூஸ் பண்ணுவேன். அதை நான் வந்து பிரைடல் கோன் செய்யல சொல்கிறேன். இப்போ வந்து டார்க் ஸ்டெயினுக்கான டிப்ஸை சொல்கிறேன். எப்போவுமே ஹென்னா போடும்போது கையில் ஃபஸ்ட்டு ஹென்னா வந்து அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணையில் ஆயில் வந்து கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணையில் டார்க் ஸ்டெயின் வரும். அதுக்கப்புறம் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை தொட்டு வைங்க. அப்படி பண்ணாலும் டார்க் ஸ்டெயின் வரும். சொல்கிறேன், ஆயிலோடைய டார்க் ஸ்டெயின் வரலை அப்படின்னு கவலைப்படுற அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட கையில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் டை ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.